ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். ஒரு மாதிரி புது ஃபீலாக இருக்குது. முன்னெல்லாம் நைட்டு எந்த டைம் எப்போ வேணாலும் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ தம்பி வந்ததுலேருந்து அதெல்லாம் எங்களால் முடியல. தம்பியை என் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கிஃப்ட் வாங்க வந்துட்டோம். கிஃப்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பர்த்டே. மைலன் வரதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்க தான் என்கிட்ட எப்போவுமே இருப்பாங்க. நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணதே கிடையாது குழந்தை இல்லையேன்னு. இந்த 2 பசங்க அத்தனை என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் எப்போவுமே அந்த பசங்கள்ட்ட தான் காட்டுவேன். மைலனுக்கு ஒரு வாக்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த வாக்கரையுமே அவங்க தான் ஓப்பன் பண்ணி மைலனுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. மைலன் அப்படி பார்த்துப்பாங்க அந்த குழந்தைங்க. மைலன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்தவொடனே சிரிப்பான். இவங்களுமே மைலனை நல்லா பார்த்துப்பாங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் பிளட் பாண்டிங்கில் இருப்போம். பட் யாருன்னு என்னன்னே தெரியாதவங்க ஒரு ஃபேமிலியாக வரதுங்கிறது பெரிய விஷயந்தான். அவன் என்கிட்ட பொம்மைன்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால் ஒரு குட்டி பாண்டா வாங்கி தந்தேன். அவளுக்கு வாங்கி தரவும் அவளோட தம்பி கோச்சிக்கிட்டான் என் மேலே. அவனுக்கு நெக்ஸ்ட்டு மந்த்து பர்த்டே, ஸோ உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன். ஓகே அத்தை அப்படின்னு அவனுமே ஒரு மாதிரி காமாக சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அந்த பாப்பாவுக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள்.